பூபதி நீண்டகால இயக்கத்துக்காக எப்படியெல்லாம் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். இதே அங்கா காலத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற எங்களை அடிக்கிறதுக்காக தொடர்ந்து இருக்கிறது அனுபவம் இருக்குது. அது அப்புறம் ஒரு மண்டல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் இந்த இதில் ஒரு பெயர் விடுபட்டு போச்சு. இந்த மண்டலுடைய மாவட்ட பிரதிநிதியாக மாலப்பொருளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நான் ரொம்ப கோபக்கார என்ன குணசேகர் எப்படி சாந்தப்படுத்தலான்னு சொன்னார். ஆறாம் மரியாதை சூடு சோழனை அப்படின்னு சொல்லி கூட்டம் கட்டி ஒரு கூட்டம் வச்சிருக்கேன். ஏன் நான் பாலாஜிக்கு இது சொல்கிறேன், பல நேரத்தில் நாங்களாம் உட்காந்து பேசும்போது என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அதனால ஒரு அட்வைஸ், அறிவுரை. ஏன்னா வருங்காலம் நமக்கு ஒரு கடினமான 2026 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலை பற்றி பேச வேணாம். நம்ம இடைத்தேர்தல் வரும் போகும், அதை பற்றி நம்ம சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் நம்மளுடைய ஓட்டு வாங்குறது மிக சிரமம். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த சிரமத்தினுடைய இடையே சிரமங்கிறது போய் கேட்கறதுனால அவங்க செஞ்சுட்டு சரி போடுறது இல்லை, உள்ளேயே விட மாட்டாங்க. அனுபவம் இருக்குது எனக்கு. ஓட்டு கேட்க போனாவே கதவை சாத்திட்டு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது தேர்தல் காலத்தில். அதையும் மீறி அவர் மண்டல தலைவராக இருக்கார். ஒரே ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா கிளை தலைவர்களை ஒருங்கிணைந்து காரியம் செய்யும். ரெண்டாவது, தயவு செய்து செல்போன்ல கட்சி வளர்த்தலான்னு நினைக்கணுங்கிற எண்ணத்தை போல தூக்கி போட்டாங்க. மூன்றாவது, நிர்வாகிகளை சந்திங்க. அந்த நிர்வாகிகளுக்குரிய கூட்டத்தில் ஒரு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணியாச்சுன்னு விட்டுடாதீங்க. முடிவு பண்ணிட்டு அது யார் செயல்படுத்துறது? நாம தானே செயல்படுத்துறோம். ஒரு நிர்வாகி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடுத்த நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவினுடைய தன்மை என்னங்கிறத விவாதம் பண்ணுங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் பாரதிய ஜனசங்கமாக இருக்கும் பொழுதே மாநில செயற்குழு கூட்டம் நடக்கும். 3 நாள் நடக்கும் மாநில செயற்குழு கூட்டம். அந்த 3 நாள் என்னன்னா, அரை நாள் தான் தீர்மானம் இருக்கும். பார்த்தா மீறி 2 நாளும் செயற்குழுவில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது, அந்த முடிவின் காரணமாக எந்தெந்த மாவட்டம் செயல்படுத்துறாங்க, எந்த மாவட்டம் செயல்படுத்தல, ஏன் செயல்படுத்தல, செயல்படுத்தாதற்குரிய காரணம் என்ன, அந்த காரணத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய வழிமுறை என்ன, இத்தனையும் பேசி அடுத்த தீர்மானம் வரும்பொழுது அதுக்கு என்ன செய்யணுங்கிறதோ பேசுவோம். நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து, இளைத்தவர்களை கலந்து ஆலோசித்து, அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டோம்னா நிச்சயமாக அங்கராகத்தையும் நம்மளால் ஒரு வலுவான சக்தியாக மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புலதான் வளரணும் ஒழிய ஆதரவுல வளராது. திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை எவ்வளவுதான் சங்கி சங்கின்னு பேசினாலும் அந்த சங்கிங்கிற வார்த்தையில தான் நம்ம வளர்வோம் ஒழிய அவன் நான் பார்த்துக்கிறேன் நம்ம வளர மாட்டோம். ஆகவே எதிர்ப்பில் வளர வேண்டும் என்றால் நம்மளோட ஒரு இலக்கம் வேணும். அந்த இலக்கத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மண்டல தலைவருக்கு. ஆகவே மண்டல தலைவர்கிட்ட இறுதியாக கேட்கறது என்னன்னா, தயவு செய்து மாவட்ட தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை கொஞ்சம் உள்வாங்க. மாவட்ட தலைமை சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. மாவட்ட தலைமை சொல்லும் போது எனக்கு ஒரு மாவட்ட தலைவர்கிட்ட இந்த விஷயத்தை பேசியிருக்கேன். தயவு செய்து ஊர்ல மாவட்ட தலைவர் வரும்போது நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு மாவட்ட தலைவருடைய கருத்தை கேட்காங்க. அது கேட்டீங்கன்னா முழுமையா உங்களுக்கு சேராது, சொல்லுறவருக்கு எந்த பலனும் இருக்காது. அது எந்த காரணத்துக்காக அவர் சொல்லுகிறாரோ அதை நம்ம வாங்கும்போது நம்மளுடைய தொழிலை ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு அவர் சொல்றதை முழுக்க கேட்டோம்னா அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு வரும், செயல்படுத்தக்கூடிய வழிமுறை நமக்கு. இல்லைன்னா அவர் பாட்டுக்கு சொல்லி நாம பாட்டுக்கு நம்ம எழுதிக்கிறோம், அதுல எந்த பலனும் இல்லை. தயவு செய்து இதை மாற்றிட்டு கொஞ்சம் கட்சி வளர்ச்சியில கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தா என்றால் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அந்த முடிவை
செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. அதுக்கு மண்டல தலைவர் முழுமையாக தன்னுடைய செயல்பாட்டை ஊக்குவிக்கணும்னு சொல்லி அவருடைய செயல்பாடு அவருடைய புகழ் மென்மேலும் வளர நான் எல்லாரோட இறைவனை வேண்டி பார்க்கிறேன். நன்றி.